next problem பார்க்கலாம். limit x tends to 1 plus 2 by x square minus 1 minus x by x minus 1. இதில் plus 1 கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுக்கு மீனிங் என்னென்னா ரைட் ஹேண்ட் லிமிட். அவ்வளோதான், வேறு ஒன்று. ப்ளஸ்னா ரைட் ஹேண்டு, மைனஸ்னா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட். ஓகே, ப்ளஸ் சைடில் உள்ளதுங்கிற மாதிரி மீனிங். கொடுத்துருக்க ப்ராப்ளத்தை எழுதலாம். லிமிட் x tends to 1 2 by x square minus 1 minus x minus 1. ஓகேவா, x by x minus 1. இந்த கொஸ்டின் இந்த ஈக்குவேஷன் நம்ம கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணலாம். லிமிட் அப்படியே போட்டுக்கலாம். லிமிட் x tends to 1. இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தால் என்னமா வரும்? அதுக்கு முன்னாடி இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஃபார்முலா என்னது? x plus 1 x minus 1 இல்லையா, இன்று 2 எழுதிக்கலாம். 2 அப்புறம் இந்த மைனஸ் x by x minus 1. இன்னும் மறுபடியும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். லிமிட் x tends to 1. இப்போ எல்சிஎம் எடுத்தால் என்னமா வரும்? x plus 1 and x minus 1 வரும். இந்த இடத்துல ரெண்டுமே இருக்குது, ஸோ நமக்கு ரெண்டு மேலே வரும். மைனஸ் இந்த இடத்துல x plus 1 மிஸ்ஸிங். அப்போ x bracket x plus 1. மறுபடியும் இது சிம்பிளிஃபை பண்ணலாம். லிமிட் அப்படியே போட்டுக்கோங்க. லிமிட் x tends to 1 2. இது நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் இல்லாமா எஸ் மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி. ஏ மைனஸ் பினா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஓகேம்மா? ஓகே, இப்போ நம்ம லிமிட் அப்ளை பண்ணலாம். சரி, நம்ம அப்ளை தி லிமிட். ஏன்னா நம்ம கொடுத்துருக்க ப்ராப்ளத்தை எத்தனை ஸ்டெப்பாக நம்ம சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம்? ஒரு ஸ்டெப்பு, ரெண்டாவது ஸ்டெப்பு, மூணாவது ஸ்டெப்பு. 3 ஸ்டெப்பாக நம்ம கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம லிமிட் அப்ளை பண்ணலாம். அப்ளை தி லிமிட். அப்போ என்ன வரும்? 2 minus 1 minus 1 divided by 1 minus 1. இப்போ 2 minus 2 divided by 1 minus 1. 0 by 0 ஃபார்மேட் நமக்கு கிடச்சிருக்கு. 0 by 0 ஃபார்மேட். ஓகேம்மா? இப்போ நம்ம தட்ஸ் இன்டிட்டர்மினேட் ஃபார்மேட்டில் கிடச்சிருக்கு. அதுக்கு முந்தின ஸ்டெப் வந்து f of x by g of x ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ நம்ம லோபித்தால் ரூல் அப்ளை பண்ணலாம். லோபித்தால் ரூல் அப்ளையிங் லோபித்தால் ரூல். லிமிட் அப்படியே எழுதிக்கலாம். லிமிட் x tends to 1. இந்த இடத்துல நம்ம டிஃபரன்சியேஷன் பண்ணலாம். 2ஓட டிஃபரன்சியேஷன் 0, மைனஸ் அப்படி போட்டுக்கலாம். எக்ஸ் ஸ்கொயரோட டிஃபரன்சியேஷன் 2x இல்லையாம்மா? தட்ஸ் எக்ஸோட டிஃபரன்சியேஷன் 1. தட் மைனஸ் இருக்கிறனால மைனஸ் போட்டுக்கலாம். எக்ஸ் ஸ்கொயரோட டிஃபரன்சியேஷன் 2x. ஓகேம்மா? இப்போ நம்ம லிமிட் அப்ளை பண்ணிக்கலாம். கீழே சென்டென்ஸ் எழுதிக்கலாம். அப்ளை தி லிமிட். 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன வரும்? 1 2 minus 1 divided by 2 of 1. அப்போ என்ன வருமா? minus 2 minus 1 divided by 2 equal to minus 3 by 2. இதுதான் நமக்கு தேவையான ரெக்வயர்ட் ஆன்சர்.